நீங்கள் ஒரு பாயிண்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அது குடியரசுத் தலைவரோ இல்லை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ பிரதமரோ யாராக இருந்தாலுமே இவங்க எல்லாருமே தனி மனிதன், ஒரு மனிதனோட முடிவாக போயிடுது. ஆனால் பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு தனி மனிதன் இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லா மக்களோட பிரதிநிதி. பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு தனி மனிதனோட முடிவாக இருக்கிறது இல்லை. அதற்கு பதிலாக அது ஒரு வாக்கெடுப்பின் மூலமாக அங்கே இருக்கக்கூடியவங்க மக்களின் பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு நான் ஆதரிக்கிறேன், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு வாக்களித்து எல்லாரோட கருத்தின் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். அதனால தான் இப்போ நீங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கணும்னா கூட யாருக்கு அதிகாரம் இருக்குது? பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு தனி மனிதன் இல்லை, ஒரு தனி மனிதனோட விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிறது இல்லை. அப்போ பாராளுமன்றத்தில் உள்ள எல்லாரும் கிட்டத்தட்ட 543 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு லோக்சபாவில் 233 பேர், ராஜ்யசபாவில் நாமினேட்டர்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட 776 பேர் இருக்காங்க. அதில் 50% விச் இஸ் ஒவ்வொரு அவைக்கும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கூட அதில் ஒரு 50% வரும்போது அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஒரு 500 பேர் லோக்சபாவில், அந்த 500 பேரில் ஒரு 50%, ஒரு 250 பேராவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பண்ணுறது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது கலெக்டிவாக போயிடுது இல்லை, கலெக்டிவ் ஒப்பீனியனாக போயிடுது இல்லை. அப்படி கூட இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறோம், 75%ங்கிறோம். அப்போது முதல்ல அவர் சார்ந்த ஒரு மசோதா கொண்டு வரணும்னாவே அதற்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களோட ஆதரவு இருக்கணும்னு படிக்கிறோம். அப்போது ஒரு தனி மனிதனோட முடிவாக இல்லாமல் பாராளுமன்றம் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது பெருவாரியான மக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதுதான் பாராளுமன்றத்தோட ஒரு மிக முக்கியமான அதிகாரம், பவர். ஒரு தனி மனிதனோட முடிவில் மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு குடியரசுத் தலைவர் வந்து மேபி அவர் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போறாரு அப்படின்னா அவரை நீக்கிற அளவுக்கு பாராளுமன்றத்திற்கு ஏன் நம்ம உரிமை கொடுத்துருக்கோம்? ஏன்னா எல்லா அமைச்சர்களும் அப்படி வந்து ஃபீல் பண்றாங்க. மேபி இவர் வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி நாட்டை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நீக்கணும்னு நினைச்சாங்கன்னா நீக்கிடலாம். ஒரு தனி மனிதனோட முடிவாக இல்லாம கூட்டு முடிவாக, கம்பைன்டு டெசிஷனாக இது வந்து இருக்க மாதிரி நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம பாராளுமன்றத்தோட ஒரு மிகப்பெரிய பலம்.